நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அதை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று செம்மொழி முகா பார்வையிடப்பட்டது. நம்முடைய ஆணையர் அவர்கள் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகையை தாண்டி 50 கோடிக்கு மேல் ஆக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று அதை விரைவில் அந்த நிதியை அவர்களுக்கு தந்து இந்த பணியை முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அதை பார்ப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அடுத்தது ஆர்எஸ்புரம் மாதிரி பள்ளியில் 2.92 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் 1.96 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் இரண்டையும் திறந்து வைத்துவிட்டு ஆர்எஸ்புரம் பகுதியில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு அதையும் இந்த பணியும் விரைவிலே முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து முடிப்பதற்காக அதை ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும், அதேபோல் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குப்பை மாற்று நிலையத்தினை ஆய்வு மேற்கொள்ளுதல் என்று அந்த பணியையும், உக்கடம் பேருந்து நிலையத்தில் 21.55 கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பிக்கும் பணி துவக்கப்படவும், பாலக்காட்டு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை ஆய்வு செய்யவும், வெள்ளனூர் உரக்கடங்கு வளாகத்தில் 69.20 கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையம் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கும் பணி துவக்கி இந்த பணிக்காக இதை கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அறிவித்த பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியரோடு எங்கள் துறையினுடைய மூத்த அதிகாரிகளோடு இதை ஆய்வு செய்து விரைந்து முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் பகுதியில் இருக்கிற குப்பை கிடங்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை என்ன இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யலாம்? குப்பை கிடங்கு அதிகமாக இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப மாசுபடுது அப்படிங்கிற பயோ மைனிங் பண்ணி அதுதான் 70 கோடி செலவில் இப்போ பயோ மைனிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கை இன்றைக்கி துவக்குறோம். அந்த வேலையை 69.20 கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறோம். அதோடெல்லாம் கோயம்புத்தூரில் வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம். மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை, மதுரை, சென்னையில் ஆரம்பித்து விட்டோம். அடுத்தது கோவை, மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கும். UGD ப்ரோக்ராம் எப்போ முடியும் சார்? ஆக்சுவலாக UGD நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்ன எவ்வளோ முடிஞ்ச 4 திட்டம் சார். குறிச்சி குனியமுத்தூர் மட்டும் இந்த மாதத்தில் முடிச்சிடலாம் சார். பாக்கியெல்லாம் அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம். குறிச்சி குனியமுத்தூர் இப்போ முடிஞ்சதுங்கன்னா பாக்கி 6 மாதம் சார். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ரோடு போடுறது மாதிரி கட்டடம் கட்டுறது மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திரும்ப வேண்டி இருக்குது. எல்லாம் போட்ட ஒருபாடு, ரோடு போட்ட ஒருபாடு வீடு கனெக்ஷன் கொடுக்கறதுல பல்வேறு தடங்கள் வரும். ஒருத்தர் வாங்குவார், 100 வீடு தள்ளி ஒருத்தர் வாங்குவார். அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும். 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறோம். கோவை மாநகராட்சியில் டேக்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. சொல்லுங்கள், யார் சொல்லியிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் இப்படி பத்திரிக்கை முன்னால் டேக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர யாருக்கு என்ன கூட இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. மற்ற மாநிலங்களை காட்டிலும், அருகில் இருக்கிற கேரளா, மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க மகாராஷ்டிராலாம் 14,000 போட்டால் நம்ம 2,000 போட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒவ்வொரு தடவையும் டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக 600 சதுரடிக்கு கீழே எந்த டேக்ஸ் மாற்றமும் கிடையாது. அது ஏழைகள் இருக்கிற இடம். 600 to 900 ஒரு டேக்ஸ், ஒரு 25% முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம். அதையும் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒரு தடவை ஏற்றிட்டீங்க, இனிமேல் ஏற்றாதீங்க, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். குப்பை வரியோ டேக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, ஏற்கனவே போடப்பட்ட வரி குறைவாக இருக்குமானால், ஒன்றும் சொல்கிறேன், 2400 சதுரடியில் நீங்கள் 1200 சதுரடி பில்டிங் கட்டிட்டு பாக்கி இருக்கிற இடங்களுக்கு வரி போடாமல் விட்டுருக்கிற இடம், அது மாதிரி இருக்கிற இடங்களை கண்டறிந்து அதை ட்ரோன் சர்வே மூலம் எடுத்து அதையும் தலைவர் ட்ரோன் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டான். அதனால் வரிலாம் எங்கேயும் ஏற்றலை. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்குவாங்க.